ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளியங்கிரி ஹில்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஒரு 6:00லாம் நம்ம இங்கே கோயில் வந்துட்டு அடிவாரத்தில் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி நம்ம சேஃபாக ஒரு பார்க்கிங் லொக்கேஷன் பார்த்து போட்டுட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ஸ்டிக்ஸு, ஸ்நாக்ஸு என்னென்ன வேணுமோ வாங்கணும். அதை எல்லாமே நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணணும். பாலித்தீன்ஸ்லாம் நாட் அலோவ்டு இங்கே. நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணதில் 4த் டே நாங்கள் போயிருந்தோம். ஸோ அப்போ அங்கே அவங்க ஸ்டிக்ஸ்லாம் நமக்கு அந்தளவுக்கு நிறையா கட் பண்ணிலாம் நிறையா வைக்கல, சேலுக்கு வைக்கல. ஹை பிபி, சுகர் இந்த மாதிரி இருக்கவங்களாம் யாரும் ஹைக்கிங்க்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே கேம்புக்கு மெடிக்கல் கேம்ப் போயிட்டு மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இப்போது. அதுலேயும் ஃப்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் இந்த செக்கப் எல்லாமே மேண்டேட்டரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டோக்கன் நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இது நம்ம என்ட்ரு ஆகிறப்போ அந்த பேக்லாம் செக் பண்ணுற ஏரியா வரும். இந்த இடத்துல நம்மக்கிட்ட இதை வெரிஃபை பண்ணிவிட்டு, நம்மளோட பேக்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஈவன் டூத் ப்ரஷ் கூட நமக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோட் கிடையாது. ஸ்டிக்கு எங்களுக்கு அங்கே செட் ஆகாதனால இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல ஸ்டிக்ஸாக பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம். இது 2வது மலை முடிகிறப்போ எங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30, 8 ஆயிடுச்சு. அங்கேருந்து பார்க்குறக்கு வியூ இப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோவில். நம்ம வாங்கியிருந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் லோ பிரைட்னஸ்ஸு. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டாக இருந்தது. நம்மளோட ஒரு லைட்டை யூஸ் பண்ணி எல்லாருமே நடந்து போகிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது. இது பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. இதை ஆக்சுவலாக இந்த லைட் நான் அமேசானில் யதார்த்தமாக வாங்கினதுனால இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைட் இல்லாட்டி இந்த ட்ரிப்பே முடிச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா லைட் மட்டும் இருந்தால் தான் நைட் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம டீமில் ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் மேலே ஹைக் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே லாஸ்ட்டாக எப்படா 7வது மலை வரும்னு இருந்தது. கடைசியாக 7வது மலை ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த வேல், இந்த மணியோட ஓசையெல்லாம் நமக்கு கேட்டால் தான் நமக்கு ஒரு அந்த ரீச் ஆகிட்டங்கிற ஃபீலே கிடைக்கும். இந்த இருட்டுக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் இருந்தாலும் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதால் நம்மளோட லைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோவே எடுத்தோம். இங்கே எல்லாருக்குமே இந்த லைட் யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுத்துருவோம். லைட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு பிரைட்னஸ் நம்மளோட லைட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடலாம் சொல்லி மூவ் பண்ணோம். அப்போது அந்த பெல் பார்த்தோம். இந்த பெல்லோட சவுண்டு தான் கீழே இந்த 7வது மலை கீழே வரைக்குமே நம்ம கேட்கும். நம்மளும் ஆசைக்கு ஒரு பெல் அடிச்சுட்டு அப்படியே சாமி பார்க்குறது நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டோம். நாங்கள் மேலே கோயில் ரீச் ஆகிறப்போ டைம் ஒரு 2:00 இருக்கும். ஸோ நாங்கள் சாமி பார்த்துட்டு உடனே ஒரு 15 மினிட்ஸ்லேயே கீழே இறங்குறக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் ஒரு பிளானில் இருந்தோம். பட் கூட வந்திருக்கவங்களோட சிச்சுவேஷன்ஸ், மெடிக்கல் இஷ்யூஸ்னால நாங்கள் சீக்கிரமாக இறங்கணும், சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே இறங்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீக்கிரமாக கீழே இறங்கிட்டோம். சாமி நல்லா தரிசனம் பண்ணோம். அந்த டயத்தில் ரொம்ப பெருசாலாம் கூட்ட நெரிசல். இதே சன்ரைஸ் போயிருந்தோம் அப்படின்னா பயங்கரமான நெரிசலாக இருக்கும், சாமி பார்க்க முடியாது. சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம அந்த 7வது மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே வர்றதுக்கே ஒரு 12:30, 1:00 ஆயிரும். நம்ம இது ஸ்லோவாக இறங்குறவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈவினிங் 5:00 கூட ஆகுது சான்சஸ் இருக்குது. நானும் ஒரு 6 வருஷமாக இந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸ்க்கு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் என்னால் சாமி கரெக்டாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் கிடையாது. நல்லா பீஸாக, அமைதியாக, நிதானமாக நின்று ஒரு 15 மினிட்ஸ் நின்று நாங்கள் சாமி மட்டுமே நல்லா கும்பிட்டு வந்திருந்தோம். அந்த சைலண்ட்டில் நின்று சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் வேணுன்னா இதை ஒரு டைம் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2:45லாம் நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது கீழே வியூ பார்த்திங்க அப்படின்னா இப்படி இந்த லைட்ஸாக தெரியுறது எல்லாமே டவுன்ஷிப், சிட்டி கிடையாது. வெள்ளியங்கிரி ஹில்ஸில் எல்லோரும் ஏறிட்டு வந்துட்டுருக்கவங்களோட டார்ச் லைட்டோட வெளிச்சம். என்னதான் 2:45க்கு நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம், கீழே வரக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 7:30 ஆயிடுச்சு. நானும் அடுத்து கூட வந்தவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடமா பிளேஸ் டாப்பிங் போட்டு அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு ஒரு 7:30, 8:00 ஆயிடுச்சு. கீழே நம்ம ரீச் ஆகிட்டங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக் செட் சவுண்டு,
இந்த கீழே கூட்டத்தோட சவுண்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபையே வந்து பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டார்ச் லைட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். அதோட யூசேஜ் வந்து நான் எனக்கு எப்படி இருந்தது நான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூவாக வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் வந்து நாங்கள் ரொம்ப ரகடாகவே தான் வந்து யூஸ் பண்ணோம். இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஆக்சுவலாக அந்த வந்து லைட் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு அங்கே ஹில்ஸில் வந்து ஹைக்கிங் பண்ணுறப்போ. அப்போது இதில் லைட் ஏதாச்சுன்னா அடிபட்டுருது. இது அலுமினியம் கேஸிங்கிறனால வந்துட்டு நமக்கு பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகலை. இதே இன்கேஸ் பிளாஸ்டிக் கேஸிங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் அது உடஞ்சிருக்கும். ஸோ பில்ட் குவாலிட்டிலையுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. இந்த கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ் வந்துட்டு வீக்லியில் 12 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு இது எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 10 ஹவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் எனக்கு அந்த ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு 10 ஹவர்ஸ் வந்து எனக்கு இந்த லைட் வந்து யூஸ் ஆச்சு. இதே நம்ம ஸ்ட்ராங் லைட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது 5 ஹவர்ஸில் வந்து கிளைம் பண்ணுறாங்க கம்பெனி சைட்லேருந்து. நம்ம த்ரோ த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு இந்த லைட் வேணும்னு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து டிம் லைட்டே தான் வந்து யூஸ் பண்ணேன். ஃபைனலாக நாங்கள் 1வது மலை வந்து இறங்கிட்டு இருக்கப்போ வந்து நம்ம யூடியூப் ட்ரெண்டிங் ஹரிக்குமார் அண்ணன் கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. நம்ம இந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸை வந்துட்டு 108 டைம்ஸ் வந்துட்டு அவர் ஏறி இறங்கியிருக்காரு வித்தின் 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே. அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டே வந்து படிச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட குழந்தைகளோட வந்துட்டு மேலே ஏறிட்டு இருந்தார். அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இது மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.